దయచేసి అర్థం చేసుకోండి. నా మనోవేదన ఈ రోజుకి నేను నా భార్యాపిల్లలు తలుచుకుంటే నేను ఎంత మహాపాపం చేశాను తలుచుకుని బాధపడి రోజులు. ప్లీజ్. திருப்பதி உண்டியல் காணிக்கையில் 100 கோடியை நான் தான் திருடினேன் என முன்னாள் ஊழியர் ஒப்புக்கொண்ட காட்சிகள்தான் இவை. நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கில் நடப்பது என்ன? திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் உண்டியல் காணிக்கை 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரை கோயிலுக்குள் பறக்காமணியில் பிரித்து எண்ணப்பட்டு வந்தது. இதனால் அங்கு என்ன நடக்கிறது என்பதில் யாரும் அதிக கவனம் செலுத்தியதில்லை. தேவஸ்தான ஊழியர்களும் ஸ்ரீவாரி பறக்காமணி சேவகர்களும் கோயிலுக்குள் உள்ள பறக்காமணியில் பணத்தை எண்ணி பின்னர் மகாத்வாரம் வழியாக வெளியே கொண்டு செல்வார்கள். ஊழியர்களும் பயோமெட்ரிக் நுழைவுவாயில் வழியாக சோதனைக்கு பிறகு கோயிலுக்குள் செல்வார்கள். மேலும் கோயிலில் இருந்த பறக்காமணி மையம் சற்று நெரிசலாக காற்று வசதி இல்லாததால் 2022ஆம் ஆண்டில் அன்னப்பிரசாத மையம் எதிரே விசாலமான கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டது. பறக்காமணி கட்டிடம் கோயில் வெளியே மாற்றப்பட்ட பிறகு அங்கு நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை எண்ணுவதை தெளிவாக சிசிடிவி கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்படும். இந்த நிலையில் ஏழுமலையான் கோயில் பெரிய ஜீயர் மடத்தின் சார்பில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் CV ரவிக்குமார் உண்டியல் காணிக்கை எண்ணும் பறக்காமணியில் எழுத்தராக சேவை புரிந்து வந்தார். 2023ஆம் ஆண்டு ஏப்ரலில் தினசரி வழக்கத்தின் ஒரு பகுதியாக பறக்காமணியில் எழுத்தராக உள்ள CV ரவிக்குமார் தனது பணிகளை முடித்த பிறகு தனது பேட்டியில் தைக்கப்பட்ட ரகசிய பாக்கெட்டில் 72,000 ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு டாலர்களை மறைத்து வைத்து கொண்டு சென்றுள்ளார். தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையில் உதவி பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த சதீஷ்குமார் சோதனை செய்து ரவிக்குமாரை கையும் களவுமாக பிடித்தார். ரவிக்குமாரிடம் நடத்திய விசாரணையில் அவர் நீண்ட காலமாக 100 கோடி ரூபாய்க்கு மேலான உண்டியல் பணத்தை திருடியுள்ளதாகவும் அந்த பணத்தில் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டிடங்களை கட்டியதையும் கண்டறிந்தனர். ஆனால் அப்போதைய போலீசாரும் அதிகாரிகளும் சேர்ந்து இந்த வழக்கில் ரவிக்குமார் தான் செய்த தவறை உணர்ந்து 40 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை தேவஸ்தானத்திற்கு எழுதி கொடுத்ததால் வழக்கை வாபஸ் பெறுவதாக லோக் அதாலத்தில் உதவி பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து லோக் அதாலத் மூலம் நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்தது. அப்போது மேலதிகாரிகள் அழுத்தம் காரணமாக வழக்கை வாபஸ் பெறுவதாக சதீஷ்குமார் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் உண்டியல் பணம் திருட்டு வழக்கில் ரவிக்குமாரிடம் 100 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்கள் இருந்த நிலையில் தேவஸ்தானத்திற்கு எழுதி கொடுத்தது 40 கோடி என்றால் அப்போதைய அதிகாரிகள் போலீசார் மீதமுள்ளவற்றை பங்கு பிரித்துக் கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனையடுத்து ஆந்திர உயர் நீதிமன்றம் லோக் அதாலத் தீர்ப்பை ரத்து செய்து இதுகுறித்து கூடுதல் DGP ரவிசங்கர் ஐயனார் தலைமையில் SIT விசாரணைக்கு உத்தரவிட்டனர். SIT குழு விசாரணை செய்து வருகின்றனர். இந்த குழு முன்பு கடந்த மாதம் 6ஆம் தேதி நேரில் ஆஜராகி சதீஷ்குமார் விளக்கமளித்தார். ஆனால் அடுத்த விசாரணைக்கு மீண்டும் ஆஜராக வேண்டிய நிலையில் கடிபத்ரி குத்தி சாலையில் ரயில்வே தண்டவாளம் அருகே மர்மமான நிலையில் முகத்தில் காயத்துடன் சதீஷ்குமார் சடலமாக கிடந்தார். முதலில் அவர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என கூறப்பட்டது. ஆனால் ரயில் மோதி இறந்திருந்தால் உடல் கடுமையாக சேதமடைந்திருக்கும் என்பதால் அவரை மர்ம நபர்கள் அடித்து கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே இந்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு பரபரப்பை உருவாக்கியுள்ளது. திருப்பதி உண்டியல் காணிக்கையில் 100 கோடி ரூபாயை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட ரவிக்குமார் அதனை ஒப்புக்கொண்டு வீடியோ வெளியிட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு திருப்பதி ஏழுமலையான் கோயில் உண்டியல் காணிக்கையில் 100 கோடியை திருடினேன் என்றும் நீதிமன்றம் எத்தகைய ஆய்வுக்கு உத்தரவிட்டாலும் அதற்கு நான் முழு ஒத்துழைப்பு தருவேன் என்றும் வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார். கேபிள் தொழிலும் ரியல் எஸ்டேட் வியாபாரமும் செய்து சம்பாதித்த மொத்த சொத்தில் 90% சொத்துக்களை தவறை உணர்ந்து தேவஸ்தானத்திற்கு எழுதி வைத்து விட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார். ఒక తప్పు చేశాను. ఆ తప్పుకు ప్రాయశ్చితంగా నేను మా కుటుంబము మహాపాపంగా భావించి నా ఆస్తిలో 90% స్వామివారికి ఇవ్వాలని
అనుకున్నాము. வேறு சிலருக்கு பணம் கொடுத்ததாகவும் வேறு வகைகளில் எதையோ கொடுத்ததாகவும் கூறும் தகவல்களில் உண்மையில்லை என்றும், அதுபோல் காணிக்கை பணத்தை திருட அந்தரங்க பகுதியில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன் என பரவும் தகவலிலும் உண்மை இல்லை எனவும் ரவிக்குமார் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதில் ரவிக்குமாரை சிக்க வைத்துவிட்டு மற்றவர்களை தப்பிக்க வைக்க முயற்சி நடந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. దయచేసి అర్థం చేసుకోండి నా మనోవేదన. ఈ రోజుకి నేను నా భార్యాపిల్లలు తలుచుకుంటే నేను ఎంత మహాపాపం చేశాను తలుచుకుని బాధపడి రోజు లేదు. దయచేసి ప్లీజ్. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.